குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நாளில் போலீஸ் எக்ஸாம் அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேருந்து கொஷின்ஸ்லாம் நிறைய கேட்குறாங்க. அதுக்காக தான் இந்த கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஒரு ப்ராக்டிஸ்க்காக இதையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், எடிசன் இன்வென்டட் எலக்ட்ரிக் பல்ப். இதை வந்து பாசிவ் வாய்ஸில் மாற்ற சொல்லியிருக்காங்க. என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஏ ஆப்ஷனை பார்ப்போம். எலக்ட்ரிக் பல்ப் இஸ் இன்வென்டட் பை எடிசன். அடுத்தது பி ஆப்ஷன், எலக்ட்ரிக் பல்ப் வாஸ் இன்வென்டட் பை எடிசன். தேர்டு, எலக்ட்ரிக் பல்ப் வேர் இன்வென்டட் பை எடிசன். டி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பல்ப் ஹேஸ் இன்வென்டட் பை எடிசன். இதில் எது ஆன்சர் கரெக்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வென்டட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் வந்தது அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட சப்போர்ட்டிங் வெர்பு கொடுக்கணும், வாஸ் வேர். ஸோ இதில் வாஸ் கொடுக்கலாமா வேர் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக எலக்ட்ரிக் பல்ப் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிங்குலர் ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா வாஸ் கொடுக்கணும், ப்ளூரலாக இருந்தால் வேர் கொடுக்கணும். ஸோ எலக்ட்ரிக் பல்ப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சிங்குலர், அதனால் வாஸ் கொடுத்துருக்கோம். செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஹி ஹேஸ் மேடு காஃபி. இதோட ஆன்சர் ஏ ஆப்ஷன், காஃபி ஹேஸ் மேட் பை ஹிம். பி ஆப்ஷன், காஃபி ஹேஸ் மேட் பை ஹீ. சி ஆப்ஷன், காஃபி ஹேஸ் பீன் மேட் பை ஹிம். டி ஆப்ஷன், காஃபி ஹாவ் பீன் மேட் பை ஹிம். இதில் எது கரெக்டு? சி ஆப்ஷன், காஃபி ஹேஸ் பீன் மேட் பை ஹிம். சி ஆப்ஷன் தான் கரெக்ட். தேர்டு கொஷின், தே வர் கிளீனிங் த ஸ்கூல். ஏ ஆப்ஷன், த ஸ்கூல் வேர் பீயிங் கிளீன் பை தெம். பி ஆப்ஷன், த ஸ்கூல் வாஸ் பீயிங் கிளீன்ட் பை தெம். சி ஆப்ஷன், த ஸ்கூல் ஹேஸ் பீன் cleaned by them. டி ஆப்ஷன், த ஸ்கூல் ஹாவ் பீன் cleaned by them. இதில் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன் தான் கரெக்டு. த ஸ்கூல் வாஸ் பீயிங் cleaned by them. ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா கொலம்பஸ் டிஸ்கவர்டு அமெரிக்கா. ஏ ஆப்ஷன், அமெரிக்கா ஹேஸ் பீன் டிஸ்கவர்ட் பை கொலம்பஸ். பி ஆப்ஷன், அமெரிக்கா இஸ் டிஸ்கவர்ட் பை கொலம்பஸ். சி ஆப்ஷன், அமெரிக்கா வாஸ் டிஸ்கவர்ட் பை கொலம்பஸ். டி ஆப்ஷன், அமெரிக்கா ஹேஸ் டிஸ்கவர்ட் பை கொலம்பஸ். எந்த ஆன்சர் கரெக்டான ஆன்சர்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெர்பு பாஸ்ட் டென்ஸில் இருந்தது அப்படின்னா நம்ம வாஸ் தான் கொடுக்கணும். ஸோ அமெரிக்கா வாஸ் டிஸ்கவர்ட் பை கொலம்பஸ். எந்த ஆன்சர் கரெக்டு? சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஃபிஃப்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஐ அக்செப்ட் த கிஃப்ட். ஏ ஆப்ஷன், த கிஃப்ட் இஸ் அக்செப்டட் பை மீ. பி ஆப்ஷன், த கிஃப்ட் இஸ் அக்செப்ட் by me. C option, the gift was accepted by me. D option, the gift has been accepted me. ஸோ இந்த 4 ஆன்சரில் எது கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. ஏன் அப்படின்னா ஏ ஆப்ஷனில் நல்லா பாருங்கள், வெர்பு ப்ரெசண்ட்டில் இருக்குது. ஸோ ஈஸ் கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்டிவ்லேருந்து பாசிவ் மாற்றும்போது எப்போதுமே மெயின் வெர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் தான் இருக்கணும். ஸோ பி ஆப்ஷனில் அக்செப்ட்டுங்கிறது ப்ரெசன்ட் வெர்பில் இருக்குது. ஸோ ஏ ஆப்ஷனில் தான் கரெக்டாக ஈஸுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அக்செப்டட் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். சிக்ஸ்த் கொஷின், ஷீ சிங்ஸ் அ சாங். ஏ ஆப்ஷன், a song is sung by her. B option, a song is sang by her. C option, a song or sung by her. D option, a song was sung by her. இதில் எது கரெக்டான ஆன்சர்? மேலே பாருங்கள், ஷீ சிங்ஸ் அ சாங். அது வந்து வெர்பு ப்ரெசண்ட்டு. ஸோ ப்ரெசண்ட் அப்படின்னா ஈஸ் தான் வரணும். ஈஸை ஃபாலோ பண்ணி பாசிவஸில் என்ன இருக்கணும், மெயின் வெர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கணும். ஸோ சிங், சாங், சங். ஸோ அப்போ எந்த ஆன்சர் கரெக்டு? ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். செவன்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் கிளாஸ், இஃப் ஐ ஹாவ் அ டைம் ஐ டேஸ் வின் த மேட்ச். இதோட ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் ஒரு 4-5 கொஷின் வரும் இதிலேருந்தே. இந்த மாதிரி சென்டென்ஸில் கமாவுக்கு முன்னாடி இஃப் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இஃப் கிளாஸில் வெர்பு ப்ரெசண்ட்டில் இருந்தது அப்படின்னா கமாவுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த டேஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா வில்லு ப்ளஸ் வெர்பு 1 இருக்கணும். அதே கமாவுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வெர்பு பாஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா கமாவுக்கு அப்புறம் மெயின் கிளாஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா உட்டு ப்ளஸ் வெர்பு 1 இருக்கணும். சரிங்களா? இதே கமாவுக்கு முன்னாடி இஃப் கிளாஸில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஹேடு ப்ளஸ் வெர்பு 3 இருந்தது அப்படின்னா இங்கே மெயின் கிளாஸில் நம்ம என்ன பண்ணணும், உட்டு ஹாவ் ப்ளஸ் வெர்பு 3ல் கொடுக்கணும். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ கொஷின் வாங்க. இஃப் ஐ ஹாவ் அ டைம் ஐ டேஸ் வின் த மேட்ச்.
இதில் கமாவுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஹேவுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். ஹேவ் ப்ளஸ் வெர்பு 3னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் போயிடும், அது வேறு. ஹேவ் மட்டும் வந்திருக்கு, ஸோ அதனால் அது ப்ரெசன்ட் டென்ஸ். சரிங்களா? ஸோ கமாவுக்கு முன்னாடி இருக்க சென்டென்ஸில் வெர்பு ப்ரெசன்ட் இருந்தது அப்படின்னா நம்ம இந்த சைடு என்ன பண்ண சொன்னேன், வில்லு ப்ளஸ் வெர்பு 1 கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? அப்போது எந்த ஆன்சர் கரெக்டு? வில் வின் கரெக்டாக, உட்டு வின் கரெக்டாக, உட் ஹாவ் ஓன் கரெக்டாக அல்லது உட்டு ஓன் கரெக்டாக? நீங்களே சொல்லுங்கள். கமாவுக்கு முன்னாடி வெர்பு ப்ரெசண்ட்டில் இருக்குது, அதே கமாவுக்கு அப்புறம் இருக்க மெயின் கிளாஸில் எப்படி இருக்கணும், வில்லு ப்ளஸ் வெர்பு 1ல் இருக்கணும்னு சொன்னேன். ஸோ அப்போது ஆன்சர் எது கரெக்டு? ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே தானே? 8th கொஷின். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இஃப் வரணும். ஆக்சுவலாக இஃப் ஐ டேஸ் ஃபைண்ட் அ ரிங் கமா ஐ வுட் கீப் இட். இதில் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் ஆம் ஃபைண்டிங், பி ஆப்ஷன் ஃபவுண்டு, சி ஆப்ஷன் ஃபைண்டு, டி ஆப்ஷன் ஃபைண்டிங். இதில் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன் தான் கரெக்டு, ஃபவுண்டு. ஏன் சார் அப்படின்னா கமாவுக்கு முன்னாடி நான் போன சென்டென்ஸ்லேயே கொடுத்துருந்தேன், கமாவுக்கு முன்னாடி ப்ரெசன்ட் இருந்தது, இஃப் கிளாஸில் ப்ரெசன்ட் இருந்ததுன்னா மெயின் கிளாஸில் என்ன வரும், வில்லு ப்ளஸ் வெர்பு 1. அதே இந்த சைடு பாஸ்ட் இருந்தால் உட்டு ப்ளஸ் வெர்பு 1ன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த சைடு டேஷ் கேட்டு அந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உட்டு கீப் வந்திருந்தது அப்படின்னா இந்த சைடு என்ன கொடுக்கணும், அந்த வெர்போட பாஸ்ட் டென்ஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் பி ஆப்ஷன் தான் கரெக்டு, ஃபவுண்ட். 9th கொஷின். இஃப் ஐ வேர் யூ கமா ஐ டேஸ் அக்செப்ட் த சேலஞ்ச். ரைட்? ஸோ ஏ ஆப்ஷன் வில் அக்செப்ட், பி ஆப்ஷன் would accepted, சி ஆப்ஷன் would accept, டி ஆப்ஷன் would have accepted. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஏன் அப்படின்னா இந்த சைடு பாஸ்ட்டில் வந்திருந்தால் அந்த சைடு என்ன பண்ணணும், மெயின் கிளாஸில் உட்டு ப்ளஸ் வெர்பு 1ன்னு கொடுத்துருக்கணும். சரிங்களா? பி ஆப்ஷனை பாருங்கள், உட்டு ப்ளஸ் வெர்பு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அது கரெக்டு கிடையாது, சி ஆப்ஷன் தான் கரெக்டு. உட்டு ப்ளஸ் வெர்பு 1 தான் வரும். ஸோ சி ஆப்ஷன் தான் கரெக்ட். 10th கொஷின். இஃப் யூ டேஸ் மீ ஐ வுட் டெல் யூ. ஏ ஆப்ஷன் வில் ஆஸ்க், பி ஆப்ஷன் ஆஸ்க்டு, சி ஆப்ஷன் ஹேட் ஆஸ்க்டு. மூணில் எது ஆன்சர் கரெக்டாக பாருங்கள். எது தெரியுமா? இன்னும் 2-3 கொஷின் இதே மாதிரியே பார்த்துட்டோம். ஆன்சர் பி ஆப்ஷன் தான் கரெக்ட், ஆஸ்க்டு. 11th கொஷின். இஃப் ஹீ இஸ் லேட் கமா வி டேஸ் வித்தவுட் ஹிம். ஏ ஆப்ஷன் would startா, பி ஆப்ஷன் would have startடா, சி ஆப்ஷன் will startா, டி ஆப்ஷன் would startடா? சி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஏன் அப்படின்னா கமாவுக்கு முன்னாடி பாருங்கள் இஃப் கிளாஸில் வெர்பு ப்ரெசண்ட்டில் இருக்குது. ஸோ வெர்பு ப்ரெசண்ட்டில் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த மெயின் கிளாஸில் வில்லு ப்ளஸ் வெர்பு 1 கொடுக்கணும். வில் ஸ்டார்ட் தான் கரெக்ட். 12th கொஷின். இஃப் யூ டேஸ் ஒர்க் ஹார்ட் யூ வுட் ஹாவ் ஓன் த ரிலே மேட்ச். ரைட்? ஏ ஆப்ஷன் கரெக்ட். ஏ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க்குடு, பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹேட் ஒர்க்குடு, சி ஆப்ஷன் ஒர்க், டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹேவ் ஒர்க்குடு. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் கரெக்டு, ஹேட் ஒர்க்குடு. ஏன் அப்படின்னா மெயின் கிளாஸில் பாருங்கள் would have ப்ளஸ் வெர்பு 3 இருக்குது. அப்போது இஃப் கிளாஸில் என்ன பண்ண சொல்லியிருந்தேன், ஹேடு ப்ளஸ் வெர்பு 3 பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கொடுக்க சொல்லியிருந்தேன். அதில் தான் ஹேட் ஒர்க்குடுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரியா? 13th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் த சென்டென்ஸ் இன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். இதில் நான் கொடுத்துருக்க 4 சென்டென்ஸில் எது பாஸ்ட் டென்ஸ்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஏ ஆப்ஷன் ஐ ஆம் ட்ராவலிங், பி ஆப்ஷன் ஹி ஹேஸ் ஃபினிஷ்டு த ஒர்க், சி ஆப்ஷன் வி வாட்ச்டு த மூவி ஆன் நெட்ஃப்ளிக்ஸ் லாஸ்ட் நைட், டி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஷி வாக்ஸ் ஆன் த ரோடு. ஸோ எது கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஐம் ட்ராவலிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹி ஹேஸ் ஃபினிஷ்டுங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், டி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஷி வாக்ஸ் அது ப்ரெசன்ட் டென்ஸ், சி ஆப்ஷன் வி வாட்ச்ட் த மூவி அப்படிங்கிறது தான் பாஸ்ட் டென்ஸ். சரிங்களா? அப்போது எது கரெக்டு? சி ஆப்ஷன் தான் கரெக்ட். 14th கொஷின். சூஸ் த சென்டென்ஸ் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். முன்னாடி சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் எதுன்னு கேட்டிருந்தாங்க, இதில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் வி வர் ஃபைட்டிங் வித் த எனிமீஸ், பி ஆப்ஷன் ஹீ இஸ் ரன்னிங் ஆன் த கிரவுண்ட், சி ஆப்ஷன் ஹீ ஹாஸ் பீன் ப்ரிப்பேரிங் ஃபார் த டெஸ்ட், டி ஆப்ஷன் தே ஹாவ் பாட் சம் புக்ஸ். இதில் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு, ஹீ இஸ் ரன்னிங். ஏன் அப்படின்னா சப்போர்ட்டிங் வெர்பு பார்த்துங்க ஈஸ் வந்திருக்கு, ஸோ வெர்போடு சேர்த்து ஐஎன்ஜி வந்திருக்கு, ஸோ அதனால் அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பி ஆப்ஷன்.
15th question. He dash drink a glass of milk every morning. A option drink, B option drinks, C option will drink, D option is drinking. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கொடுக்கணும். ஏன் சார் இதை ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி மார்னிங் எவ்ரி டே இந்த ரெகுலர் ஆக்ஷன் வரும்போது அதை ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கொடுக்கணும். அப்போ ஏ ஆப்ஷனா பி ஆப்ஷனா? ஏன்னா ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸில் தானே இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி இருக்க சப்ஜெக்டை பார்க்கணும். சப்ஜெக்ட் சிங்குலரில் இருந்துச்சு அப்படின்னா வெர்போட சேர்த்து எஸ் கொடுக்கணும். ப்ளூரலில் இருந்துச்சு அப்படின்னா வெர்பை தூக்கி அப்படியே எழுதணும். ஸோ ஹீங்கிறது சிங்குலர், அதனால் என்ன பண்ணுறோம், ஹீ ட்ரிங்க்ஸ் அ கிளாஸ் ஆஃப் மில்க் எவ்ரி டே எவ்ரி மார்னிங் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ பி ஆப்ஷன் தான் கரெக்ட். 16th question. They dash come by tomorrow evening. So A option will come, B option has come, C option have come, D option come. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வில் கம். ஏன் அப்படின்னா டுமாரோ அப்படின்னு வந்தாவே அது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் தான். ஸோ அதனால் வில் கம். ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். 17th question. They dash play the chess now. A option were playing, B option are playing, C option have playing, D option played. இதில் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன் தான் கரெக்டு, ஆர் பிளேயிங். ஏன் சார் ஆர் பிளேயிங் கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ் அப்படிங்கிற ஒரு க்ளூவேர்டு வந்தாவே அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் கொடுக்கணும். அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட சப்போர்ட்டிங் வெர்பு ஆர் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம், அதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதனால் பி ஆப்ஷன் தான் கரெக்ட். 18th question பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் த சென்டென்ஸ் இன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஏ ஆப்ஷன் வி ஹாவ் ஜாயின்ட் த டியூட்டி, பி ஆப்ஷன் ஷீ கம்ப்ளீட்டட் ஹர் ஒர்க், சி ஆப்ஷன் ஹீ ஹேட் பாட் அ மொபைல், டி ஆப்ஷன் ஹீ வாஸ் டீச்சிங் கிராமர். இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க எக்ஸ்ப்ளனேஷன் லாஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம். ஸோ ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு, வி ஹாவ் ஜாயின்ட் த டியூட்டி. ஹேவ் ப்ளஸ் வெர்பு 3 வந்திருக்கு, அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஷீ கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். சி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹேட் பாட், அது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். டி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹி வாஸ் டீச்சிங் அப்படிங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரிங்களா? அப்போது ஏ ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? 19th question. விவேக் பிளேட் சம் கிரேட் ஷாட்ஸ் டுடே. இதோட கொஷின் டேக் கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் டசன் ஹி, பி ஆப்ஷன் ஹேடன்ட் ஹி, சி ஆப்ஷன் டிடின் ஹி, டி ஆப்ஷன் ஓன்ட் ஹி. எது சார் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஏன் அப்படின்னா வெர்பு வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ பாஸ்ட் டென்ஸ் வரும்போது டிட்டு ப்ளஸ் வெர்பு தான் கொடுக்கணும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிட்டின், முன்னாடி விவேக்குங்கிறது பையன் பாய் அப்படிங்கிறதுனால டிட்டின் ஹீ கொடுத்துருக்கோம். 20th question. Let's close our eyes and meditate for some time. லெட்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாவே நீங்கள் யோசிக்காதீங்க, எந்த ஆப்ஷனையும் பார்க்காதீங்க. ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு, ஷெல் வி. சரிங்களா? அந்த லெட்டஸ் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும், ஷெல் வி அப்படிங்கிற ஆன்சர் தான் கொடுக்கணும். ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா?